ஹாய் மக்களே வணக்கம். இன்றைக்கி நான் எங்கே இருக்கேன் அப்படின்னா மெட்ராஸ் ப்ராப் ஸ்டுடியோ அங்கே தான் இருக்கேன். நம்ம காசி தேட்டர் பக்கத்தில் நாங்கள் வந்து ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ண போகிறோம். மெட்டர்னிட்டி ஃபோட்டோ ஷூட்டு. ஸோ மரியா கன்சீவ் ஆகி 8வது மாதம். எல்லோரும் நிறைய ஃபோட்டோஸ் பண்ணணுன்னு எங்களுக்கு ஒரு ஆசை வந்துச்சு. இது நம்மளும் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு டிஃப்ரெண்ட் தீமாகவே பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு விஷயம் பண்ணுறோம். ஸோ அதுக்காக தான் நான் செம்மியாக ரெடி ஆகிட்டுருக்கேன். உள்ளே என்னுடைய ஏஞ்சல் தேவதை ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஹலோ பட்டுக்குட்டி பாப்பா, என்ன பண்றீங்க? எங்க என் பிள்ளை எங்க இவ்வளோ கஷ்டப்படுத்தி வைக்கிறீங்க? சோ பாப்பா டயர்டா இருக்காடி? ஓகே தானே, சில் தானே? எவ்வளோ அழகாக ஏஞ்சல் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்காங்கன்னா இதற்கு காரணம் வழக்கம் போல் நம்ம சித்ரா மேக்கப் டீம் தான். ஸோ அவங்களுடைய காஸ்டியூம் 2 பேரும் சேர்ந்து அக்கா தங்கச்சி சூரமங்கல சகோதரிக்கு அப்புறம் இந்த சகோதரிகள் தான் மேக்கப் உலகில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஸோ ரொம்ப நல்லா இருக்கு, உண்மையிலேயே நல்லா இருக்கு. நைஸ். ஸோ ஒரு 3 விதமான கெட்டப்பில் நாங்கள் வந்து இன்றைக்கி ஃபோட்டோஸ் எடுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா கிறிஸ்டியானிட்டி மெட்டர்னிட்டி ஃபோட்டோ ஷூட்டு. ஸோ அதில் வந்து மரியா ஏஞ்சல் மாதிரியும் நான் எப்படிங்க, நான் வந்து தேவதூதர். எஸ், 2 பேரும் சேர்ந்து என் குழந்தைக்கு வந்து நான் வந்து பைபிள் சொல்லி கொடுக்க போகிறேன். எனக்கு ஆசை என்னென்னா என் குழந்தைக்கு வந்து எல்லாமே சொல்லி கொடுக்கணும். என் குழந்தைக்கு வந்து இன்றைக்கி நாங்கள் வந்து பைபிளும் சொல்லிக் கொடுப்போம், பகவத்கீதையும் சொல்லிக் கொடுப்போம், திருக்குரானும் சொல்லிக் கொடுப்போம். திருக்குரான் கூட நாங்கள் இப்போ போய் வாங்கிட்டு வந்தோம். நல்ல வேலை ஒரு பாய் நண்பர் எனக்கு உதவுனாரு. இங்கே பக்கத்துலேயே இங்கே பங்கு வச்சுருக்கோமா. ஸோ எல்லாமே சேர்ந்து இன்றைக்கி நாங்கள் 3 விதமான கெட்டப் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கிறிஸ்டின் லுக்கு தான் இது. ஸோ இன்னும் அவுட் புட்டு ஃபைனலாக காட்டுறோம். செகண்ட் வந்து என்னங்க, முஸ்லீம் லுக் போயிடலாமா? ஓகே, ஃபைனலாக நம்ம ஹிந்து லுக். ஸோ 3 விதமான ஃபோட்டோ ஷூட்டு. ஸோ அவுட் புட் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். நான் ரெடி ஆகிறேன். ஓகே, எவ்வளோ நேரம் ஆக முடியுதுக்கு? 10 minutes. சுகமாக இருக்குங்க. இது சொன்னா என்ன நல்ல பிளெண்டிங் பண்ற ஒரு மசாஜ் கிடைக்கிற மாதிரி. ஆமாம். மதியம் என்ன பண்ணுற? அங்கே பாருங்க, என்னப்பா பண்ணுற? சும்மா தான் உட்காந்துருக்கேன். கல்யாணம் ஆனதுலேருந்து சும்மா தான் உட்காந்துட்டு இருக்கேன். என்ன பண்ணுன்றீங்க? என்ன பண்ணணும் சொல்லுங்க. பேச முடியாத அளவுக்கு என் வாய் அடைச்சி வச்சிருக்காங்க. ஓவரா பேசுறாரு. வாயிலையும் ஃபவுண்டேஷன் போட்டுடலாம். மலரோடு மலரிங்கு நீங்க மட்டும் லைட் பார்க்கலாம். யார கேமரா ரைட் லைட் இங்க யார இந்த லைட் மெயின் லைட் எஸ் அந்த மதம் இந்த குழந்தைக்கு வந்து நாங்க பைபிள் சொல்லி கொடுப்போம். அந்த பைபிள் தெரியற மாதிரி ஓகே ஃபைன். நீங்க இப்படி பைபிள் பார்த்துட்டு பாப்பா ஓகேவா? நீங்க ரைட்டா ஒரு நாள் சவுலின் குமாரனாகிய யோனத்தான் தன் ஆயுததாரியாகிய வாலிபனை நோக்கி, நமக்கு எதிராக அந்த பக்கத்தில் இருக்கிற பெலிஸ்தரின் தானியத்துக்கு போவோம் வா என்று சொன்னார். அதை அவன் தன் தகப்பனுக்கு அறிவிக்கவில்லை. நீங்க போறீங்க அப்படியே அவங்க இதுல பிராக்டீஸ் லைட் ஓகேவா? நீங்க விழுத்த மாட்டீங்களா? 2 3 த்ரோ. ஆமா போலாம். த்ரோ பண்ற மேடம் ரெடியா? நல்லா ஃபோர்ஸா அவங்க மேல தூக்கி போடுங்க. அவங்க மேல தூக்கி போடுங்க. பாட்டுங்க போடும்போது என் ஒய்ஃப்க்கு வலிக்காம பாத்துங்க. நல்லா பண்ணுங்க. ஹாப்பியா நல்லா சிங்கிங் அப்படிதான். சூப்பர். ரெடி 1 2 3 த்ரோ. கீழே வந்துச்சு தான, மேல வேணுமா? போடுங்க, அது ஒரு சமாளிஃபிகேஷனா சொல்லுங்க. ஸோ ஃபோட்டோ ஷூட் செக்ஷன் போய்கிட்டு இருக்கு. இப்போ அடுத்து வந்து நாங்கள் வந்து வாட் இஸ் திஸ், பாய் ஆர் கேர்ள்? கண்டினியூன்னு வச்சுருக்கேன் பாய், நான் கேர்ள் வச்சுருக்கேன். ஸோ பாயா கேர்ளா நீங்களே சொல்லுங்கள், எங்களுக்கு பாய் வேணுமா கேள். திருப்பி வச்சுருக்கேன். அப்புறம் முன்ன படிச்சிருந்தா சரி. ஓகே, உனக்கு என்னப்பா வேணும்? கேர்ள் வேணுமா பாய் வேணுமா? கேர்ள் வேணுமா? பட் எனக்கும் கேர்ள் தான் வேணும். ஆனால் என்ன பண்ண முடியும், கடவுள் என்ன கொடுக்குறான்னு பார்ப்போம். கையில ஏதாவது வச்சிருந்தா என்ன கையில வச்சிருக்கீங்க? இந்த சைடு தான் நான் ட்ரை பண்ணேன். ஒரு வாட்டி பண்ணு. பாய் இட்ஸ் a girl. இல்ல நீங்க வந்து நீங்க இந்த கையில வச்சிருக்கீங்க. இந்த கையில வச்சிட்டீங்கன்னா நீங்க இந்த பக்கம் எட்டி கேளுங்க. இப்படி அது என்ன? அப்படி கேக்கும்போது It's a boy. சோ ஃபைனலா ரெடி பக்கா பண்ணிடுவோம். பாங்க பிரிக்கிறோம் வாங்க பெர்ஃபார்மன்ஸ். கரெக்டா பாய்ன்னு சொன்னீங்களே, கையில வச்சிருக்கிறது கேர்ள். ஓகே உங்களுக்கு சொல்லுங்க, கேர்ள் வேணுமா பாய் வேணுமா? எனக்கு எப்பவுமே கேர்ள் தான்.
எனக்கு கேர்ள் தான் வேணும். ஆனா பார்க்க பாய்ங்கிறாங்க எல்லாருமே. நோ கேர்ள், 100% கேர்ள். ஆக்சுவலா எனக்கு கேர்ள் வேணும், மரியாதைக்கு கேர்ள் வேணும், மரியாவோட அம்மாவுக்கும் கேர்ள் தான் வேணும். நான் ஃபர்ஸ்ட் பாய் தான் ஆசைப்பட்டேன். ஆனா போக போக இவங்க என்ன வந்து மாத்தி இல்லங்க பொண்ணு தான் அழகுங்கிற மாதிரி நான் வந்து அது ஏன் ரீசன் அப்பதான் சொல்றேன். ஏன் பையன் வேணாம் பொண்ணு வேணுங்கிற ரீசன். சரியா? என்ன நடக்குது? இன்னொன்னு பண்றோம்ல, அவுட்புட் பார்த்தா மரியாதை நல்லா வருது. ஆனா 10-20 டேக் வாங்குவாங்க நான் ரீல்ஸ் பண்ணும்போது. நீங்க அடிக்கிறது சூப்பரா இருந்துச்சு. ஐ லைக் தட். அடிச்சிட்டே இருங்க. நிறைய வீடியோ இருக்கு. அடுத்து கெட்டப் சேஞ்ச் ஓவர். ஜி அடுத்து என்ன பண்ணலாம்? அடுத்து முஸ்லீம். எஸ் முஸ்லிம்ஸ். அதில் வந்து அழகா வந்து மரியாதை வந்து அது என்ன பண்ண தெரியுமா? ஐயோ சாங் பார்க்கணேன். நிக்கா இல்ல அந்த பஸ்ல முகத்தை எப்போதும் மூடி முகத்தை அந்த அளவுக்கு மரியாதை நீங்க சேஞ்ச் சூப்பரா முழுமதி வலது நிலவா அந்த படத்துக்கு போயிட்டீங்களா? அரபு நாடே எந்த படம்? அழகியா ஓகே எதுன்னு தெரியல. நம்ம ஃபைனலா இவ்வளவு ஃபீல் பண்றதுல கடைசி அவுட்புட் பார்த்தா ஒரு படத்துல வடிவேல் அப்படியே உயிரே தப்பிச்சு எங்கயா. அப்படி கிடையாது. இந்த சுந்தரபாண்டி படம் பார்த்திருக்கீங்களா? லாஸ்டா மேக்கப் பண்ணி அனுப்புவாங்கல்ல, அது இவருக்கு நான் பண்ண போறேன். ஓகே மக்களே, இப்போ நாங்க உள்ள போறோம். சுந்தரம் டிராவல்ஸ். சாரி, இப்போ வந்து நாங்க எல்லாம் கிறிஸ்டியன்ஸா உள்ள போறோம். வெளியே வரும்போது முஸ்லீமா வர போறோம். போலாமா? வாங்க. எஸ் கோ 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 இன்சைட் கோ இன்சைட். வரும்போது பாருங்க அப்படியே முஸ்லீம் ஆகி வருவோம். ஓகே நீங்களா வரக்கூடாது. பாயம்மா மாத்திக்கிட்டு இருக்காங்க. பாயம்மா மாதிரி பண்ணுங்கன்னா எங்கேயோ 100 நாள் வேலை திட்டத்துல கொளுத்து வேலைக்கு போற மாதிரி தலையில கட்டி விட்டுட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப நாள் ஆசை எனக்கு வந்து இந்த முஸ்லீம்ஸ் ரீக்ரியேட் பண்ணணும் அப்படின்ட்டு. ஏன்னா ஹிந்துஸ் நிறைய நம்ம பண்ணிட்டோம், கிறிஸ்டின்ஸ் கூட நாங்கள் பண்ணிட்டோம். நாங்கள் அடிக்கடி மரியா கூட சர்ச்சுக்கு போகும்போதாக இருக்கட்டும், அண்டு நம்ம சின்ன திரை ஷூட்டில் கூட நாங்கள் ஒரு வாட்டி பண்ணோம். முஸ்லீம் பண்ணதே இல்லை. எனக்கு ரொம்ப நாள் ஆசை. ஏன்னா எனக்கு நிறைய இஸ்லாமிய சகோதரர்கள் நண்பர்களாக இருக்காங்க. அவங்க கூட இதுக்கெலாம் நோம்புக்கெலாம் கூப்பிடுவாங்க, நோம்பு திறக்க நோம்பு கட்சிலாம் கொடுப்பாங்க. ஸோ வேறு லெவலில் எனக்கு இந்த 3ல் எது பிடிச்சிருக்கு அப்படின்னா எனக்கு இந்த கெட்டப் தான் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நாள் எனக்கு கனவு எனக்கு பண்ணணும் அப்படின்ட்டு. நல்லா இருக்காப்பா? பாயம்மா பாயம்மா பாயம்மா. மரியா மேரியம்மா மாரியம்மா வாக்கி. இப்போ முஸ்லீமுக்கு என்ன பேர் வைக்கலாம்? பேகம். பேகம். மரியா பேகம். மரியா பேகம். நீங்க வந்து விஜய் ஹுசேன். நாஜில் ஹுசேன். நாஞ்சில் ஹுசேன். நாஞ்சில் ஹுசேன் மரியா பேகம். முஸ்லீமாக மாறும் முகமது நாஞ்சில் கான். ப்ரோ நாஞ்சில் ஹுசேனே நல்லாவா இருக்கு. நாஞ்சில் ஹுசேன். அதுக்குனா பாயா மரியா பேகமாகவும் ஆல்ரெடி பாய் தான ப்ரோ. எஸ். கண்ண மூடுங்க. கண்ண மூடுங்க. கண்ண ஓப்பன் பண்ணுங்க. இது தலையில அடிச்சு. ப்ரோ இது அப்படி கிடையாது. வாட்ஸ்ல இல்ல. இப்போ நீங்க வயல் பார்த்துட்டு திரும்பி இது 1 2 3 பண்ணுங்க. சலாம் அலைக்கும். ரெடி 1 2 3 கோ. காத்தபி கண்ணாடி கொண்டு என்ன பாருங்க. இன்னைக்கு அமைதியா இருக்கு. என்ன பேசு? என்ன பாயடிச்சு இருக்கு? எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? ஓகேவா? பிடிச்சிருக்கா? லவ் பண்றியா? என்ன லவ் பண்றியா? சரி ஓகே. ஓகே. இக்ரா செல்லக்குட்டி தங்கம் பாருங்க, அல்லாஹ் என்ன சொல்றாருன்னா, உம்முடைய குடும்பத்தினரை விட்டு அதிகாலையில் நீர் சென்று போருக்காக வேண்டியுள்ளது அப்படின்னு அல்லாஹ் சொல்றாரு. ஓகே, ஃபைனல் லுக் ரெடி ஆயிடுச்சு. இதுதான் மரியாவுடைய 3rd லுக்கு.
ஒரு சின்ன இது missing. என்ன மிஸ்ஸிங்? மூக்குத்தி மூக்குத்தி மிஸ்ஸிங்கா? எஸ். சூப்பரா இருக்கு ஜி இந்த லுக். Thank எனக்கு you. ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த லுக். எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இருக்கா? நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட வேற லெவல்ல இருக்கு. ஓகே. உனக்கு பிடிச்சிருக்காப்பா? கொடுத்த டைமிங்ல முடிச்சிருக்கோமா? ஏன் டயர்டா இருக்கா? ஏன் பேசு? ஆமா, இன்னொன்று ஆக்சுவலாக வந்து நாங்கள் ஸ்டுடியோ வந்து மார்னிங் வர வேண்டியது. அவங்க மார்னிங் புக் பண்ணிட்டாங்க, நாங்கள் மத்தியானத்துக்கு மேலே தான் வந்தோம். நாங்கள் ஃபுல் டே இன்னைக்கு ஸ்பெண்ட் பண்ணலாம்னு நினச்சோம். பட் 6 மணிக்கு மேலே இன்னொரு புக்கிங் இருக்கான். பட் இந்த ஷார்ட் டைமில் டக்குன்னு ஸ்பீடாக நம்ம சித்ராஸ் வந்து மேக்கப் பண்ணி ரெடி பண்ணி கிட்டத்தட்ட இது 10 நிமிஷம் கூட ஆகலை இந்த கெட்டப் சேஞ்ச் ஆகுதுக்கு. சித்ராஸ் ஆக்டி அசூரமங்கல சகோதரிகள் சித்ராசே இல்ல. எனக்கு என்னன்னா எனக்கே பொறாமையா இருக்கு. மதியாவை மட்டும் நீங்க பயங்கரமா பில்டப் பண்ணி ரெடி பண்ணீங்க, என்ன அம்போடு நீங்க ஆல்ரெடி அழகு ப்ரோ, அழகு தேவை. அதுதான் சொல்றது. பையன் பொண்ணுன்னா இதுதான் பண்ண முடியும், பொண்ணு பொண்ணுதான் விதவிதமா போட முடியும், ட்ரெஸ் போட முடியும். இவங்க மேக்கப் போடுறதுக்காக நான் பொம்பளை பிள்ளை வச்சுக்கணுமா? சூப்பர்மா சூப்பர். நான் அதுக்கு இப்படி சொன்னா பொதுவா சொல்றேன், வேணா கேட்டு பாருங்க யாரும் கேட்டாலும். எதுவும் அதான் என்னமா, ஓகே பரவாயில்ல, யாரோ ஒரு பிள்ளை அவ்வளவுதான். மலரோடு மலரிங்கு மகிழ்ந்தாடும் போது மனதோடு மனமின்று பகை கொள்வதேனோ மதம் என்னும் மதமோ எட்டும் தேசம் மலர் மீது துயில் கொள்ளட்டும். அந்த ஏசி ஆஃப் பண்ணிடலாமா? வழிகின்ற கண்ணீரில் இனமில்லையே உதிரத்தின் நிறமிங்கு வேறில். ஓரளவு முடிச்சிட்டோம், டைம் ஆயிடுச்சு வேற. இதுக்கு மேல இருந்தா அவங்க மேல பேசிக்கல. அடுத்த புக்கிங் ஸ்டுடியோக்கு ரெடியா இருக்காங்க. பட் நாங்க ரொம்ப அதிக டைம் வேற எடுத்துக்கிட்டோம். ஓகே, இதுவே சூப்பரா எப்படி பாருச்சு? 3 காஸ்டியூமே ரொம்ப சூப்பரா இருந்தது. ஆல் கிரெடிட்ஸ் கோஸ் டு சித்ரா ஸ்டுடியோஸ். ஆமா, தேவ ராஜமாதா. ஆமா, சித்ரா ஸ்டுடியோ. ஆக்சுவலி வந்து உண்மையாவே சொல்ல போனோம்னா பிரியா உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு கோஆபரேட் பண்ணாங்க. பிகாஸ் நீங்க கேட்குற கொஸ்டின்ஸ்க்கு இதை ரெடி பண்ணது எல்லாமே பிரியா தான். ஒன்லி ஜஸ்ட் டைரக்டா இங்க வரேன் அண்ட் பிரியா வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. இன்னொன்னு நாங்க ரொம்பலாம் ரெடி பண்ணி கஸ்டமைஸ் தான் பண்ணல. அங்க இருக்கிறதுல எது சொல்லிட்டு எது அரேஞ்ச் பண்ணலாம். டைம்ல முதல்ல பிளான் பண்ணோம் இந்த போட்டோ ஷூட். ஆக்சுவலி ஒன் டேல வந்து நம்ம எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்தது வந்து பிரியா தான். அண்ட் இன்னைக்கு கூட சப்போர்ட் பண்ணியிருக்கேன். ப்ராப் ஸ்டுடியோ தான். ஏன்னா அவ்வளோ ப்ராப்பர்ட்டி இங்கே இருக்குங்க பாருங்க, எவ்வளோ திங்ஸ் இருக்கு. அண்ட் ஆம்பியன்ஸும் சூப்பராக இருக்கு. இதெல்லாம் தாண்டி ஏசியை ரொம்ப சில்லுன்னு வச்சிருக்காங்க. அதுவும் மெயின் ஏரியாவில் இருக்கு. நம்ம காசி தேட்டர் ஆப்போசிட்லேயே ஸ்டுடியோஸ் இருக்கு. நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இங்கே வந்து இது இல்லைப்பா, நம்ம பேபி ஷூட்டிங் தான் பண்ணுறோம். ஓகேவா? ஆமாம், ஏன்னா குழந்தைங்களுக்கு தேவையான நிறைய ஐட்டங்கள் ஸ்டிங்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ ஒண்டர்ஃபுல் ஸ்டுடியோ. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஃபோட்டோ ஷூட் பண்ணணும், மெட்டர்னிட்டி ஷூட்டாக இருக்கலாம், இல்லை பேபி ஷவராக இருக்கலாம், இல்லை என்ன ஃபோட்டோஸ் எடுக்கனாலும் மெட்ராஸ் ப்ராப் ஸ்டுடியோ வந்து யூஸ் பண்ணுங்கள். ஆம்பியன்ஸும் நல்லாயிருக்கும், இவங்க ட்ரீட் பண்ணுற விதமும் ரொம்ப சூப்பராக இருக்கும். பட்ஜெட்டும் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படிதானம்மா? சொல்லிட்டாங்க, பட்ஜெட்டும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாகவே தான் இருக்கும். எஸ் மக்களே, ஃபைனலாக ஃபோட்டோ ஷூட்டை முடிச்சுட்டு நார்மல் நாங்கள் எப்படி வந்தோமோ அந்த லெவலுக்கு கிளம்பிட்டோம். நீங்களா எங்க கிளம்புறீங்க? எவ்வளவு பொறுப்பான டீம் பாத்தீங்களா? எல்லாம் எடுத்தீங்களா? மாத்திக்கிட்டு எடுத்தீங்களா? என் திங்ஸ் எல்லாம் இல்லைங்க, நாங்க இங்க திங்ஸ் தான் எடுத்துருக்கோம். எதையோ ஒண்ணு நான் மிஸ் பண்ற மாதிரி இருக்கு. சீப்பு தானே? இல்லங்க, ஏன் இது எடுத்த? ஐயோ, ஓ இங்க இருக்கா? நான் வேற ஒரு கவுண்டர் போன் பார்த்தேன். ஓகே, சூப்பர். ஸோ நல்லபடியா இன்னைக்கு வந்த வேலை முடிஞ்சது. தேங்க்யூ சிஸ்டர். இந்த சிஸ்டருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். எங்க கூட சேர்ந்து நாங்க பண்ண இவ்வளோ அட்டுழியத்துக்கும் கண்ட்ரோல் பண்ணிட்டு உட்காங்க, பொறுத்து காத்தமைக்காக நினைச்சு மறக்காம இருந்தாங்க. ஆமா, டென்ஷன் ஆகாம நாங்க பண்ண காமெடிக்கெல்லாம் மாஸ்குள்ளே போட்டு சிரிச்சாங்க. நான் பண்ணது காமெடியா? ஸோ தேங்க்யூ. ரிசீவ் பண்ண பதிலும் இல்லை. ஸோ இந்த ஃபோட்டோ ஷூட்டை எங்களுக்கு ஆர்கனைஸ் பண்ண ஸ்மார்ட் டெக்கர் ஃபோட்டோகிராஃபிக்கும், சித்ரா ஸ்டுடியோக்கும், மெட்ராஸ் ப்ராப்ஸ் ஸ்டோருக்கும் தேங்க்யூ ஸோ மச். தனுஷ் ஃபோட்டோகிராஃபி. தனுஷ் வரலங்க இன்னைக்கு, அவர் வேற. Why not இல்ல? ஆமா, இல்ல ஸ்மார்ட் டெக்கர் ஃபோட்டோகிராஃபி. அப்படியா? ஆமா அவங்களுக்கு தான். ஓகே மக்களே, ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே பாப்பா? Bye. ஓகேவா? எல்லாம் ஹாப்பி இல்லை? அப்புறம் வந்து அந்த ஃபோட்டோ எடுக்கலாம் இந்த ஃபோட்டோ எடுக்கலாம்னு சொல்லக்கூடாது. எல்லாம் ஹாப்பி. ஓகே, தேங்க்யூ. நன்றிப்பா. தேங்க்யூ ஸோ மச். தம்பி நன்றிப்பா. தேங்க்யூ.